ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது 7 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹாட் வாட்டர் இருந்தால் போதும். அண்ட் அவல் இது ரொம்ப சிம்பிளான பொருள் தான். ஸோ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் அவல் வந்து எனக்கு ஒரு 8 மாத குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்துக்கிறேன். அது கூட பனானா வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம லைட்டாக ஒரு லூக் வார்ம் வாட்டர் சொல்லல, கை பொறுக்கிற சூடு இருக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அதை ஊற்றி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம ரொம்ப சூடாக ஊற்றினா மிக்ஸி வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம மேலெலாம் தெரிச்சிடும். அதனால் சூடு இல்லாமல் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் லிக்விடாக வேணும், ஒரு 7 மாத குழந்தைக்கு இன்னும் லிக்விடாக வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மாத குழந்தைக்கு ரொம்ப திக்காக இருக்குது இல்லையா. ஸோ முழுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ முழுங்கிறதுக்கு டைமும் எடுத்துப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 11 மாதத்துக்கு மேலான குழந்தையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. நீங்கள் வந்து இன்னுமே வந்து பவுடராக வேணும், இன்னும் ரொம்ப சாஃப்டாக வேணும்னா கூட நீங்கள் அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம். இது ஒரு 8 மாத குழந்தைக்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். இது கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும்.